ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் ஒவ்வொருவரையும் மீண்டுமாய் இந்த யூடியூப் சேனல் வழியாக இறைவார்த்தையினுடைய ஒரு வல்லமையான ஒரு சிந்தனையோடு சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். வார்த்தை எப்போதுமே வல்லமை. அதிலும் குறிப்பாக உங்களுடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு கட்டத்திலும் இறைவன் இருந்து கொண்டிருக்கிறார். வார்த்தையான தேவன் உங்களை வழி நடத்துகிறார் என்று நம்பி இந்த காரியங்களில் இணைந்திருக்கிற பிள்ளைகளை சந்திப்பதில் இன்னும் எங்களுக்கு அதிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. கண்டிப்பாக நிறைய பேர் எங்களுக்கு சாட்சியம் சொல்லி கொண்டிருக்கிறீங்க. எங்களை அழைத்து எங்களுக்கு நீங்கள் உற்சாகப்படுத்துறீங்க. அநேக மக்கள் இந்த யூடியூப் சேனல் வழியாக இறைவார்த்தையின் மீது தாகம் கொண்ட பிள்ளைகள் எல்லோருமே பயனடைந்து கொண்டு இருக்கிறீங்க. இது மட்டுமல்ல, இன்னும் நிறைய சேனல்ஸ் நம்ம பார்க்குறோம். நிறைய பேர் இறை ஊழியங்கள் செய்து கொண்டு இருக்கிறாங்க. எல்லோருக்கும் கடவுள் பெரிய அற்புதத்தை அதன் வழியாக செய்து கொண்டு இருக்கிறார். அநேகர் இந்த நற்செய்தி பணியில் தங்களை இணைத்து கொண்டு நிறைவான ஆசீர்வாதத்தில் பயணிக்கிற ஒவ்வொருவருக்கும் எங்களுடைய சிறப்பான வாழ்த்துக்களை நாங்கள் உரித்தாக்கிக் கொள்கிறோம். அன்புக்குரிய பிள்ளைகளே, இந்த வாரம் கடவுள் ஒரு சிறப்பான ஒரு செய்தியோடு நம்மக்கிட்ட வராரு. அது வேறு ஒன்றும் இல்லை, மூவொரு கடவுளுடைய பெருவிழாவை தாய் திரு அவை கொண்டாடுகிறார். சென்ற வாரம் தூய ஆவியானவருடைய பெருவிழாவை கொண்டாடணும். இப்போ இந்த வாரம் மூவொரு கடவுளுடைய பெருவிழா. இது ஒரு மிக முக்கியமான ஒரு விழா. இது நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விழா, அனுபவிக்க வேண்டிய ஒரு விழா, அனுபவித்ததை ஆற்றலோடு பயன்படுத்த வேண்டிய ஒரு விழா. அப்போ இந்த மூவொரு கடவுள் அப்படிங்கிறது இன்னைக்கு நிறைய பேருக்கு இது புரியாத ஒரு புதிர் தான். இன்றைக்கும் நிறைய பேர் கேலி செய்கிறாங்க. பிதா கடவுளா அப்படின்னா கடவுள்னு சொல்கிறாங்க, மகன் கடவுளானா கடவுள்னு சொல்கிறாங்க, தூயாவி கடவுளானா கடவுள்னு சொல்கிறாங்க. அப்போ உங்களுக்கு 3 கடவுளானா இல்லை ஒரே கடவுள்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் என்ன ஒரே அபத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சில பேர் யூடியூப்லாம் போட்டிருக்கிறாங்க. அதை பற்றி நமக்கு கவலை இல்லை. நம்பிக்கைக்குரியவர்களுக்கு இது ஒரு நம்பிக்கையினுடைய மிக அழுத்தமான அடையாளம், இந்த மூவொரு கடவுளுடைய பெருவிழா. இது கத்தோலிக்க கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய ஒரு அங்கமாக இந்த இந்த நம்பிக்கை அடையாளப்படுத்தப்படுகிறது. ஆகவே இந்த 3 வாசகங்கள் இந்த மூவொரு தெய்வத்தினுடைய அடையாளத்தை நமக்கு எப்படி சொல்லுது, நம்ம எப்படி இந்த மூவொரு தெய்வத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை குறித்து இந்த நாளில் நம்ம சிந்திக்கிறோம். முதல் வாசகம் விடுதலை பயண நூல் 34வது அதிகாரம் 4-6, மீண்டும் 8-9 இறைவசனங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இரண்டாவதாக திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2வது திருமுகம் 13வது அதிகாரம் 11-13 வரை உள்ள இறைவார்த்தைகள். அடுத்ததாக நற்செய்தி வாசகத்துக்கு வருகிற போது யோவான் எழுதிய நற்செய்தி 3வது அதிகாரம் 16-18 வரை உள்ள இறைவார்த்தைகள். இந்த 3 வாசகங்களும் இந்த நாளினுடைய மைய கருத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறது. இந்த மைய கருத்து நம்முடைய வாழ்வோடு எப்படி இணைந்திருக்க வேண்டும், அல்லது நம்முடைய செயல்பாட்டுக்கு இந்த மூவொரு கடவுளுடைய நம்பிக்கை எப்படி அது அடையாளப்படுத்தப்பட வேண்டும் அப்படிங்கிறதுக்கு நமக்கு ஒரு சில வாசகங்கள் வழிகாட்டி கொண்டே இருக்கிறார். இதில் நம்ம பார்க்குறோம், இந்த மூவொரு இறைவனுடைய கான்செப்ட் தம திருத்துவம் அப்படின்னு நம்ம பழைய வார்த்தை சொல்லுவோம், தம திருத்துவம். அப்போ இந்த தம திருத்துவத்தினுடைய மூவொரு இறைவன் என்கிற அந்த கொள்கையினுடைய ஆழத்தை நோக்கி நம்ம போகிறோம். இது ஒவ்வொரு கிறிஸ்தவ விசுவாசத்தினுடைய மையமான ஒரு கருத்தாக இருக்கிறது. இது மூவொரு இறைவன் அப்படிங்கிற போது நமக்கு தெரியும், தந்தை, மகன், தூய ஆவியார். இந்த அடையாளத்தை நம்ம சின்ன குழந்தைக்கே சொல்லி கொடுப்போம். அந்த மூவொரு தெய்வத்தினுடைய அந்த அடையாளம் வெறும் அடையாளம் மட்டுமல்ல, அவர் எப்படி செயல்படுகிறார், தந்தை தன் நிலையிலே எப்படி செயல்பட்டார், மகன் தன் நிலையிலே எப்படி செயல்பட்டார், தூய ஆவி தன் நிலையிலே எப்படி செயலாற்றுகிறார். அப்போ இந்த மூவொரு தேவன் ஒரே கடவுள் 3 நிலையில பிரிந்து செயல்படுவதற்கு காரணம் என்னன்னா, அந்த செயல்பாட்டு தலங்கள் வித்தியாசப்படுகிறார், செயல்பாட்டினுடைய அந்த அடையாளங்களும் காரியங்களும் வித்தியாசப்படுகிறது. அதனால அவர் இந்த வித்தியாசத்தை எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார். ஆகவே தான் கடவுள் இந்த வித்தியாசத்திலே தன்னை வெளிப்படுத்தி அதை நமக்கு புரியும்படியாக அவர் கற்றுக் கொடுக்கிறார். அப்போ இந்த 3 அடையாளமாக வெளிப்படுத்தப்பட்டிருக்கிற இந்த கடவுளினுடைய அடையாளத்தை நம்ம புரிந்து கொள்கிற போது இது ஒரே தெய்வீக இயல்பில் இருக்கக்கூடிய 3 ஆட்களாய் செயல்படக்கூடிய கடவுளைத்தான் இந்த இடத்துல நம்ம சொல்கிறோம். 3 தெய்வம், 3 கடவுள் என்று நம்ம அடையாளப்படுத்துவதில்லை. மாறாக
3 ஆட்களா இருந்து, இந்த வார்த்தையை தான், தனி நபராக இருந்து செயலாற்றி ஒரே கடவுளாக ஆண்டவர் நின்று கொண்டிருக்கிறார். அப்போ இந்த ஏன் அப்படி நிக்கணும், அதான் நான் இப்ப சொன்னது போல 3 தளங்களில் பணி தேவைப்படுகிறது. இப்ப தந்தைக்கு உருவம் இல்லாதவர், தந்தை உருவம் இல்லாதவர். இப்போ மகனுக்கு உருவம் தேவைப்பட்டது. ஏன்னா அந்த உருவம் இருந்தால் தான் அவர் பாடுகளை ஏற்க முடியும், அவர் காயப்பட முடியும், நமக்காக ரத்தம் சிந்த முடியும். அப்போ தந்தை மகனுக்குள்ளும் மகன் தந்தைக்குள்ளும் இருக்கிறாங்க. ஆனால் இந்த வெளிப்பாடு என்பது வித்தியாசப்படுகிறார். இப்படி தந்தையும் மகனும் ஒரு அடையாளத்தில் இருக்கிற பொழுது தூய் ஆவியானவருடைய வெளிப்பாடு என்பது வித்தியாசமாக இருக்கிறார். ஏன்னா தந்தையிடமாக மகனிடமாக செயலாற்ற போகிற ஒரு வல்லமை தூய் ஆவியார். அப்போ இந்த 3ஐயும் நம்ம புரிந்து கொள்ள திருவை நமக்கு அழைப்பு விடுக்கிறது. இது புரிந்து கொள்ள முதல்ல முயற்சிக்கணும். சும்மா எடுத்தோனே விதண்டவாதம் பேசிட்டு இது என்னது, இது ஒரு இளவும் புரியல என்ன நம்ம சொல்லிட்டு போறதுக்கு இல்லை. இது ஒரு மறை உண்மை. அந்த மறைந்து கிடக்கிற அந்த உண்மையை புரிந்து கொள்ள முயற்சி செய்வது நம்மளுடைய கடமை. கத்தோலிக்க திருவையில் கேட்டகிசம் ஆஃப் த கேத்தலிக் சர்ச், அந்த மறைக்கல்வி நூல் இதை பற்றி பேசுது. இந்த தம திருத்துவ மறை உண்மை கிறிஸ்தவ நம்பிக்கையினுடைய மையமான ஒரு மறை உண்மையாக இருக்கிறது. அதாவது சென்ட்ரல் தீம், சென்ட்ரல் பிலீஃப்னு சொல்லுவோம். இப்போ இது எங்கே எழுதியிருக்குது? கேட்டகிசம் ஆஃப் த கேத்தலிக் சர்ச் CCC 234 இதை வெளிப்படுத்துது. த மிஸ்டரி ஆஃப் த மோஸ்ட் ஹோலி ட்ரினிட்டி, தம திருத்துவத்தினுடைய அந்த ரகசியம், மிஸ்ட்ரி என்பது இஸ் த சென்ட்ரல் மிஸ்ட்ரி. அதுதான் ஒரு மறைந்து கிடக்கிற ஒரு மையமான ஒரு மறை உண்மை ஆஃப் கிறிஸ்டியன் ஃபெய்த் அண்ட் லைஃப். ரெண்டுக்குமே, நம்புவதற்கும் வாழ்வதற்குமே இது ரொம்ப மையமானதாக இருக்கிறது. இட் இஸ் த மிஸ்டரி ஆஃப் காட் இன் ஹிம்செல்ஃப். கடவுளுக்குள்ளேயே ஒளிந்திருக்கக்கூடிய ஒரு ரகசியத்தினுடைய வெளிப்பாடு தான் இது. இதை ஒரு மனித இயல்புல நீங்க எல்லாம் புரிஞ்சு கொள்ள முடியுமான்னா முடியவே முடியாது. இன்னும் நம்மளால இயற்கையினுடைய சக்திகளை நம்மளால புரிஞ்சு கொள்ள முடியல. நம்ம பூமி இப்பதான் போய் நிலாவை போய் தொட்டுட்டு வரோம். நம்ம போய் இன்னும் நிலாவை முழுசா புரிஞ்சு கொள்ள முடியல. நம்மளுடைய பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு கோள் அது. இன்னும் நம்மளுடைய சூரியனை சுற்றி இருக்கிற அந்த சூரிய குடும்பத்தில் இருக்கிற மற்ற கோள்கள் எல்லாம் இன்னும் நம்ம புரிஞ்சிக்க முடியல. இது கேலக்சின்னு சொல்லக்கூடிய அந்த சூரிய குடும்பத்தில் இருக்கிற ஒரு குடும்பம் தான். இப்போ இன்னைக்கு நீங்க ஸ்பேஸ்ல போய் எத்தனை இது மாதிரி இருக்கு, எத்தனை சூரிய குடும்பங்கள் இருக்குன்னாக்க அது எண்ணிலடங்காத, கணக்கிட முடியாத அளவுக்கு இருக்குது. அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பத்தையே இன்னும் நம்மளால அறிந்து கொள்ள முடியாத ஒரு பட்சத்துல இதையெல்லாம் படைத்து ஆண்டு வழி நடத்துகிற அந்த கடவுளை புரிந்து கொள்ள முடியுமா அப்படின்னா கண்டிப்பா முடியவே முடியாது. ஆனால் கடவுள் தன்னை யார் என்று வெளிப்படுத்துகிறார். நீ எவ்வளவு தூரம் புரிந்து கொள்ள முடியுமோ அவ்வளவுக்கு புரிந்து கொள் என்று சொல்லி நாம் புரிந்து கொள்ள வேண்டிய அந்த ஒரு அளவை மட்டும் கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதையாவது நம்ம புரிந்து கொள்ள முயற்சிக்க வேண்டும். அதையும் நான் புரிந்து கொள்ள மாட்டேன், அதையும் எனக்கு புரிந்து கொள்ள தேவையில்லை, என்னுடைய சித்தாந்தம் என்னுடையது என்று சொல்லி நம்ம என்ன செய்யறோம்? நிறைய பேர் தனி சித்தாந்தத்தை வகுத்து அவங்க ஓடுறாங்க. அப்படி நம்ம ஓடுவது முறையல்ல. கடவுள் எப்படியெல்லாம் தன்னை வெளிப்படுத்த நினைக்கிறாரோ அப்படியெல்லாம் வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். அந்த வெளிப்பாடுகளை உணர முயற்சிப்பது நம்மளுடைய கடமையாக இருக்குது. கடமை அது. ஏன்னா கடவுள் தான் படைச்சாரு. ஒரு மிஷின் நம்ம உருவாக்குறோம் அப்படின்னா அந்த மிஷின் என்ன செய்யணும்? அந்த ஓனருடைய ஆர்டரை வாங்கி செயல்படணும், அவ்வளவுதான். உயிரற்ற ஒரு பொருளின் மீது நம்ம எதிர்பார்க்கிற ஒரு எதிர்பார்ப்பு. ஆனா கடவுள் மனிதர்களை உயிருள்ளவர்களாக படைத்திருக்கிறார். அப்படின்னா அவருடைய இறைத்தன்மையிலே நமக்கு பங்களித்ததோடு இல்லாமல் அவருடைய அறிவுத்திறனிலும் நமக்கு பங்கு கொடுத்தார். சீராக்கிய ஞான நூல் 17:5 சொல்லப்படுது, 6வதாக தம் அறிவுத்திறனில் பங்கு கொடுத்தார். அப்ப கடவுள் நமக்கு எதுக்கு அந்த பங்கை கொடுத்தாருன்னா, நீயே முடிவு பண்ணு, நீயே அந்த நிலையை உன் கையில் எடுத்து நீ எது சரியோ அதை பார்த்து செய் என்று சொல்லி இவ்வளோ பெரிய பொறுப்பை நம்பிக்கையோடு நம்ம கடவுள் கொடுத்திருக்கிறார். அப்படின்னா அதை புரிந்து கொள்ள முயற்சிப்பது நம்முடைய கடமையாக இருக்கிறது. அப்படி நம்ம பார்க்கிற போதுதான் இது சொல்லப்படுது, இட் இஸ் therefore the source of all the other mysteries of faith. நம்ம திருச்சபையில சொல்லப்படுகிற மற்ற மறை உண்மைகள் இருக்கிறது. அப்போ மற்ற விசுவாசத்தினுடைய மறை உண்மைகளுக்கு எல்லாம் மையமாக உயர்வாக இருக்கிற ஒரு உண்மைதான் இது. The light that enlightens them. இதுதான் வெளிச்சமா ஒளியா இருந்து நம்மளை என்லைட்டன் பண்ணி கொண்டிருக்கிறது. It is the most fundamental and essential teaching in the hierarchy of the truths of faith. இதுதான் ரொம்ப அடிப்படையான, ரொம்ப முக்கியமான
அந்த நம்பிக்கையை குறித்த அந்த கிரடேஷன் நம்ம பாடம் கற்றுக்கும் எது உயர்ந்த நம்பிக்கை, அந்த நம்பிக்கையினுடைய அந்த படி நிலைகளில் மிகவும் உயர்ந்ததாக கருதப்படக்கூடிய ஒரு நம்பிக்கை என்ன அப்படின்னா இந்த மூவொரு கடவுளுடைய அந்த ஒரு உடனிருப்பு செயல்பாடு, அதை நம்ம விசுவசிக்க வேண்டும். இதுதான் விசுவாசத்தின் மறைபொருள் அப்படின்னு நம்ம சொல்றோம். அடுத்ததா பாத்தீங்கன்னா த ஹோல் ஹிஸ்டரி ஆஃப் சல்வேஷன், அந்த மீட்பு திட்டத்தினுடைய முழுமையான வரலாறுமே இஸ் ஐடென்டிக்கல் வித் த ஹிஸ்டரி ஆஃப் த வே அண்ட் த மீன்ஸ் பை விச் த ஒன் ட்ரூ காட். இந்த சல்வேஷன் அந்த மீட்பு திட்டத்தில் நம்ம பார்க்குற அந்த வரலாறு, அந்த வழி, அவங்க கடந்து சென்ற எல்லா வழி, த மீன்ஸ் எப்படியெல்லாம் செயல்பட்டாங்களோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு கடவுளினுடைய நிலையிலிருந்து ஃபாதர், சன் அண்ட் த ஹோலி ஸ்பிரிட், அந்த மூன்று ஆட்களாக இருக்கிற அந்த ஒரு கடவுளுடைய நிலையிலிருந்து ரிவீல்ஸ் ஹிம்செல்ஃப் டு மென், மனிதர்களுக்கு கடவுள் என்ன செய்கிறாரு, வெளிப்பாடுகளை கொடுக்கிறாரு, தன்னை வெளிப்படுத்துறாரு. அண்ட் ரிகன்சைல்ஸ் அண்ட் யுனைட்ஸ் வித் ஹிம்செல்ஃப், மனுஷனை அவர் என்ன செய்கிறாரு, மன்னித்து அரவணைத்து அவர் ரிகன்சைல் ஆகி நம்மளையும் மன்னிப்பு பெற வைத்து அவரோட தன்னை இணைத்து கொள்கிறார். யுனைட்ஸ் வித் ஹிம்செல்ஃப் தோஸ் ஹூ டர்ன் அவே ஃப்ரம் சின், பாவத்திலிருந்து திரும்பி வருகிறவர்களுக்கு இதெல்லாம் கிடைக்குது அப்படின்னு சொல்லி இந்த மூவரு கடவுளுடைய நிலையை இந்த CCC 234 இவ்வளவு அழுத்தமா வெளிப்படுத்துது. அப்போ இந்த வெளிப்பாடுகளை நம்ம புரிந்து கொள்வதற்காகத்தான் முதல் வாசகத்துல பாருங்க, இந்த கடவுள் நல்லவரா கெட்டவரா அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னா அந்த முதல் வாசகம் நமக்கு ஒரு அருமையான ஒரு அடையாளத்தை கொடுக்கிறார். மோசேக்கு கடவுள் தன் யாருன்னு வெளிப்படுத்துறார் பாருங்க. அந்நாட்களில் ஆண்டவர் தமக்கு கட்டளையிட்டபடி மோசே அதிகாலையில் எழுந்து சீனாய் மலை மேல் ஏறி சென்றார். தம் கையில் 2 கற்பலகைகளையும் கொண்டு போனார். ஆண்டவர் மேகத்தில் இறங்கி வந்து அங்கே அவர் பக்கமாய் நின்று கொண்டு அதாவது ஒரு உடலுள்ள ஒரு மனிதர் செய்கிற செயல்பாடுகளை போல வர்ணிச்சிருக்கிறாங்க அப்படின்னா அங்க இடத்துல அவர் ஒரு நபராக வெளிப்படுத்தினார். அதனாலதான் அந்த உணர்வுகள் வார்த்தையாக இங்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறார். ஆண்டவர் என்ற பெயரை அறிவித்தார். நான் தான் ஆண்டவர் அப்படின்னு சொல்லி வெளிப்படுத்துறார். அதனாலதான் நம்ம ஆண்டவரேங்கிற வார்த்தையெல்லாம் பயன்படுத்துறோம். இது வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தை. அப்போது ஆண்டவர் அவர் முன்னிலையில் கடந்து செல்கையில் என்ன வார்த்தைகள் வெளிப்படுது பாருங்க, ஆண்டவர் ஆண்டவர். அப்போ அந்த ஒரு சப்தம் ஒரு அறிக்கை செய்து, இந்த தெய்வம் யாருன்னு அறிக்கை செய்து, இரக்கமும் பரிவும் உள்ள இறைவன். கடவுளுடைய குவாலிட்டியை பாருங்க, இரக்கமும் பரிவும். இந்த வித்தியாசம் உங்களுக்கு தெரியும். இரக்கம் அப்படின்னா நம்ம ஒரு ஃபீல் பண்றது, ஒருத்தர் கீழே விழுந்துட்டாங்க, சிச்சோ விழுந்துட்டாங்களேன்னு சொல்லி ஃபீல் பண்றது, அதுதான் சிம்பதின்னு சொல்லுவாங்க. எம்பதின்னு ஒரு வார்த்தை இருக்கு, அதுதான் பரிவு. அப்படின்னா ஓடி போய் அவங்களுக்கு உதவி செய்யறது, என்ன செய்தா சரியா இருக்குமோ அதை செய்து அவங்களுக்கு நம்மளுடைய இரக்கத்தினுடைய அடுத்த நிலையை வெளிப்படுத்துவது. அப்ப இரக்கம் மட்டுமே சில பேருக்கு, நிறைய பேருக்கு இருக்கும், அந்த பரிவு இருக்காது. அப்ப அது முழுமை அடைய முடியாது. அப்போ இரக்கமும் பரிவும் இணைந்து செல்கிற ஒரு அற்புதமான கொடைகள், அதை தான் கடவுள் வச்சிருக்கிறாரு. இரக்கமும் பரிவும் உள்ள கடவுள், உள்ள இறைவன். சினம் கொள்ள தயங்குபவர், அவர் கோபப்படுவதுக்கு தயங்குவாரு. அது ரொம்ப மிக உன்னதமான வார்த்தை. ஏன்னா அவர் கோபப்பட்டாருன்னா உடனே அதான் பெரியவங்க சொல்லியிருக்காங்க, அரசன் அன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும். அரசன் இன்னைக்கு ஒரு கேஸை விசாரிக்கிறான்னா உடனே கதையை முடிச்சிருவான். ஆனா ஆண்டவர் என்ன செய்யறாரு, பொறுமையோடு காத்திருக்கிறார். அப்போ சினம் கொள்ள தயங்குபவர், பயப்படுகிற கடவுள். எதுக்கு பயப்படுறாராம், கோபப்படும். ஏன்னா கோபப்பட்டாருன்னா அழிச்சிடுவார். அவருடைய கை பட்டாலே அங்க எல்லாமே இதாயிடும் மக்களுக்கு. அதனாலதான் மனிதர்களை காப்பாற்றுவதற்காக கோபத்தை அவர் கோபம் கொள்வதற்கு தயங்குறாரு. பேரன்பு மிக்கவர், அன்பு வெறும் அன்பு இல்லை, அது பேரன்பு. அது எண்ணில் அடங்காத ஒரு அளவீட்டை வைத்திருக்கிற ஒரு அடையாளம். பேரன்பு மிக்கவர், நம்பிக்கைக்குரியவர். நீங்க அவருக்காக வேலை செஞ்சீங்கன்னா அவர் உங்களை என்னைக்கும் கைவிட மாட்டார். அவர் உங்களுக்கு எல்லாத்தையும் பார்த்துக் கொள்வார். அதான் நம்பிக்கைக்குரியவர் என அறிவித்தார். இது யார் அறிவிக்கிறது, கடவுளே அறிவிக்கிறார் பாருங்களேன். தன்னை யார் என்று செல்ஃப் அக்ளமேஷன் சொல்லலாம், செல்ஃப் ரெவலேஷன் சொல்லலாம். தன்னை தானே வெளிப்படுத்துகிற கடவுள். ஏன் அவர் வெளிப்படுத்துறாரு, அவர் வெளிப்படுத்தல அப்படின்னா வேற யாரும் இவரை நமக்கு கற்றுத்தர முடியாது.
ஏன்னா அந்த கட்டத்துல இருந்து தான் கடவுளே தன்னை யாருன்னு வெளிப்படுத்துறாரு. இன்னைக்கு நிறைய மீன்ஸ் வந்துருச்சு. இன்னைக்கு நிறைய நம்மளுடைய முக்கியமா பைபிள் வந்திருக்கு. கடவுள் தன்னை யாருன்னு வெளிப்படுத்தின ஒரு புத்தகம் இந்த புத்தகம். அதனாலதான் நீங்க பைபிளை படிங்க. கடவுளையே நீங்க யாருன்னு தெரிந்து கொள்ள முடியும். கடவுள் இப்ப யாருன்னு தெரியாததுனால தான் நீங்க போய் கண்ட இடத்துல எல்லாம் நம்ம கையை வைக்கிறோம். கையை வச்சுட்டு இது சரியா வரல, அது சரியா வரல, இது என் வாழ்க்கையை கெடுத்துருச்சு, இது நம்பி போனேன், விழுந்துட்டேன், அப்படிலாம் இன்னைக்கு நிறைய ஏமாத்துத்தனங்கள் நம்முடைய வாழ்க்கையை நம்முடைய இந்த வாழ்க்கை சூழலை சுற்றில நடந்து கொண்டே இருக்கிறது. நீங்கள் ஏமாந்து போகாதபடி ஒரு உண்மை எங்கேயாவது இருக்க முடியுமான்னா அது இந்த விவிலியத்தில் தான் இருக்கிறது, ஆண்டவருடைய வார்த்தையில் இருக்கிறது. அதனால பாருங்க, இப்படியெல்லாம் சொல்லிட்டு உடனே மோசே என்ன பண்றாரு பாருங்க, என் தலைவரே என்று நான் உண்மையிலேயே உன் பார்வையில் தயை பெற்றவன் என்றால் மக்கள் இவர்கள் வணங்கா கழுத்துள்ள மக்கள், எனினும் நீர் எங்களோடு வந்தருளும் தலைவரே என்று சொல்லி அவரை தலைவரே தலைவரேன்னு கடவுளை கூப்பிடுற. இன்னைக்கு மனுஷனை எல்லாரும் தலைவரே தலைவரேன்னு கூப்பிட்டுட்டு இருக்கான். இவரு ஆண்டவரை தலைவர் என்று ஏற்றுக்கொண்டு பயணிக்கிற ஒரு அடையாளத்தை பார்க்கிறோம். அப்படியாக நம்ம நற்செய்தி வாசகத்துக்குள்ள போறோம். இரண்டாவது வாசகத்தை நம்ம இப்ப ஹோல்டு பண்ணி வைக்கிறோம். நற்செய்தி வாசகத்துக்குள்ள போகிற போது இயேசு நிக்கோதேம் அப்படிங்கிற மிகப்பெரிய பரிசேயர்கிட்ட பேசிட்டு இருக்கிறார். அப்போ யோவான் நற்செய்தி 3வது அதிகாரத்துல வருது பாருங்களேன். அந்த யோவான் நற்செய்தி 3ல தான் நீங்க பாப்பீங்க, நீ மறுபடி பிறக்க வேண்டும் அப்படின்னு நிக்கோதேமிட்ட சொல்லுவாரு. அவர் எப்படி நான் மறுபடி பிறக்கிறது, எங்க அம்மா வயித்துல பூந்து பிறக்க முடியுமான்லாம் கேட்டு அப்பதான் இயேசுசாமி வெளிப்படுத்துவாரு, நீ நீராலும் தூய ஆவியாலும் மறுபடி பிறக்கணும் அப்படின்னு சொல்லுவாரு. அப்ப அந்த பகுதியில நிக்கோதேமு இடத்திலே இயேசு கூறுவதாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற மிக உன்னதமான ஒரு பகுதி தான் இந்த நற்செய்தி பகுதி. தம் ஒரே மகன் மீது, அவருக்கு ஒரே ஒரு மகன் தான், அது இயேசு கிறிஸ்து, அது நான் தான். அந்த ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலை வாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே அழிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். எவ்வளவு ஒரு அற்புதமான வார்த்தைகள் பாருங்களேன். இந்த மகனையே அழிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகள். அப்படின்னா அந்த தந்தை எவ்வளவு பேரன்பு உள்ளவர். இப்போ மகனுடைய நிலையை பாருங்களேன். மகன் யார் என்று தன்னை வெளிப்படுத்துறார். மகன் தந்தையோடு இணைந்து இருக்கக்கூடிய ஒரு அடையாளம் அப்படின்னு சொல்லி, அப்போ அதுல உலகிற்கு தண்டனை தீர்ப்பு அளிக்க அல்ல, இரக்கத்தினுடைய அந்த முதல் வாசகத்துல வெளிப்படுத்தின அந்த இரக்கத்தின் அடையாளம் என்ன சொல்றாரு பாருங்க, தம் மகன் வழியாக அதை மீட்கவே கடவுள் அவரை உலகிற்கு அனுப்பினார். அப்ப கடவுள் எதுக்காக மெசியாவை அனுப்பினார்னா மீட்பதற்காக. அவர் மீது நம்பிக்கை கொள்வோர் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவதில்லை, ஆனால் நம்பிக்கை கொள்ளாதோர் ஏற்கனவே தீர்ப்பு பெற்றுவிட்டனர், ஏனெனில் அவர்கள் கடவுளின் ஒரே மகனிடம் நம்பிக்கை கொள்ளவில்லை. அப்ப நம்பிக்கை கொள்வது, நம்பிக்கை கொள்ளாமல் இருப்பது. இப்ப நம்பிக்கை கொள்றதுனா என்ன? இந்த மூவரு தெய்வத்தினுடைய நிலையை புரிந்து கொள்வது, அதை உணர்ந்து கொள்வது, அதை நம்புவது. அந்த நம்புறது அப்படின்னா அந்த நம்பிக்கையை செயல் வடிவத்திலே வெளிப்படுத்துவது. நிறைய பேர் இன்னைக்கு என்ன செய்யறாங்க, நான் இயேசுவை நம்புறேன்னு சொல்லிட்டு அவங்க வீடுகளில் அவங்க பிசாட்டு உட்கார்ந்துருக்காங்க, சோம்பேறிகளாக உட்கார்ந்துருப்பாங்க, வேலைக்கு போக மாட்டாங்க, குடும்பத்தில் ஒரு அன்பு இருக்காது, சண்டை சச்சரவு, இதெல்லாம் நம்பிக்கை வாழ்க்கைக்கு அடையாளம் அல்ல. அப்ப நம்பிக்கைக்குரிய பிள்ளைகள் எப்படி இருப்பாங்க? உற்சாகப்படுத்துவாங்க, அடுத்தவர்களை கட்டி அரவணைத்து எடுத்துட்டு வருவாங்க, புதிய சக்தியாக அவங்க செயல்படுவாங்க. இதெல்லாம் எங்கெல்லாம் அநீதி இருக்கிறதோ, எங்கெல்லாம் நேர்மையற்ற நிலை இருக்கிறதோ அங்கெல்லாம் இவங்க நேர்மையாளர்களாக நின்று அடையாளப்படுத்துவாங்க கடவுளுடைய காரியத்தை. இப்படிப்பட்ட செயல்பாட்டுக்குரிய பிள்ளைகளைத்தான் இன்னைக்கு ஆண்டவர் தேடிக்கொண்டே இருக்கிறார். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த வார்த்தைகளை எல்லாம் நம்ம தேடி பார்க்கிற போது ஆண்டவருடைய அந்த தமத்திருத்துவத்தை குறித்து சிசிசி சொல்லக்கூடிய இன்னொரு காரியத்தை நீங்க புரிந்து கொள்ளணும். த டாக்மா ஆஃப் த ஹோலி ட்ரினிட்டி. இந்த ஹோலி ட்ரினிட்டியை பற்றிய திருச்சபையினுடைய பாடம் என்ன, அதனுடைய நம்பிக்கை அறிக்கை என்ன? த ட்ரினிட்டி இஸ் ஒன். மூன்றுன்னு சொல்றது ஒண்ணுதான் அப்படி சொல்றாங்க. த ட்ரினிட்டி இஸ் ஒன். வி டு நாட் கன்ஃபஸ் 3 gods. நம்ம 3 கடவுள்களை நம்ம அறிக்கை செய்வது அல்ல. பட் 1 God in 3 persons. ஒரே கடவுள் 3 ஆட்களா இருக்கிறாரு. இது நம்மளுடைய பாடம். இப்போ நீங்க யாராவது கத்தோலிக்க திருச்சபையில 3 கடவுள் வச்சிருக்காங்கன்னு சொன்னாங்கன்னா நீங்க இதை எடுத்து காட்டணும். இதுதான் எங்களுடைய கொள்கை, இதுதான் எங்களுடைய கேட்டகிசம், இதற்கு ஏற்ற மாதிரி நீங்க பேசுங்க அப்படின்னு சொல்லுங்க. அவங்க நீங்க செய்றீங்கன்னு புரியாம பேசுவாங்க. பாருங்க, த கான்சப்ஸ்டான்ஷியல் ட்ரினிட்டி. கான்சப்ஸ்டான்ஷியல் ட்ரினிட்டி.
The divine persons do not share. இந்த டிவைன் பர்சன்ஸ், அந்த 3 ஆட்களாக இருக்கிற இறைத்தன்மையில் நிறைந்திருக்கிற அந்த 3 ஆட்களும் do not share the one divinity among themselves. தந்தையிடத்தில் இருக்கிற அந்த இறைத்தன்மை அப்படியே மகன்கிட்ட இருக்கும், மாறவே மாறாது. இல்லை, மகனினுடைய இறைத்தன்மை வித்தியாசமாக இருக்கிறது. தூய ஆவியானவருடைய அந்த இறைத்தன்மை வித்தியாசமாக இருக்கிறது. மூவரும் இறைத்தன்மையில் நிறைந்து இருக்கிறாங்க. அந்த செயல்பாட்டு தளம்னு வருகிற பொழுது தந்தையினுடைய அந்த டிவினிட்டியும் மகனினுடைய அந்த இறைத்தன்மையும் மாறுபடுகிறதை நம்ம பார்க்கிறோம். பாருங்க, அதுதான் இங்க சொல்றாங்க. The divine persons do not share the one divinity among themselves, but each one of them is God whole and entire. ஏதோ அப்பா கிட்டேருந்து இவர் கொஞ்சம் வாங்கிக்கிட்டாரு அப்படி இல்லை. இப்போ தூய் ஆவிக்கிட்டேருந்து அப்பாவும் மகனும் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கிக்கிறாங்க. ஷேரிங் இல்லை, இதில் ஷேரிங் கிடையாது. இது ஃபுல்லி காட். இயேசு கிறிஸ்துவை பற்றி சொன்னோன்னா அவர் முழுவதும் கடவுளாக இருந்தார், முழுவதும் மனுஷனாக இருந்தார். தந்தை 75% வச்சிருக்கிறாருங்க, இவர் ஒரு 10 வச்சிருக்காரு, தூயாவி ஒரு 15 வச்சிருக்கிறாருங்க அப்படின்னு நம்ம பிரிக்க முடியாது. அவர் தந்தை 100% முழுமையா இருக்கிறாரு அவருடைய இயல்புல. மகனும் அதே போல் அவருடைய இயல்புல இறைத்தன்மையில 100% இருக்கிறாரு. தூய ஆவியாரும் அவருடைய நிலையில 100% இருக்கிறார். அதைத்தான் இங்க சொல்ல வராங்க. The father is that which the son is. தந்தை யாரோ அதுதான் மகன். The son that which the father is. மகன் யாரோ அதுதான் தந்தை. The father and the son that which the Holy Spirit is. தந்தையும் மகனும் யாரோ அவர்தான் தூயாவி. இப்ப பாருங்க, பை நேச்சர் ஒன் காட். அவருடைய இயல்புல ஒரே கடவுளா இவங்க பரிணமித்து நிற்கிறாங்க. இந்த வேர்ட்ஸ் ஆஃப் த ஃபோர்த் லேட்டன் கவுன்சில், த ஃபோர்த் லேட்டரன் கவுன்சில் 1615 வந்தது. அது என்ன சொல்லுது? ஈச் ஆஃப் த பர்சன்ஸ், அதாவது தந்தை மகன் தூயாவி ஒவ்வொருவரும் தனிப்பட்ட விதத்தில் ஒவ்வொரு நபரும் இஸ் தட் சுப்ரீம் ரியாலிட்டி. அதனால இதுதான் பெஸ்ட். இப்போ நான் சில பேர் கேட்பாங்க என்கிட்ட, யாருக்கிட்ட சாமி ஜெபம் பண்றது? பிதா கிட்ட ஜெபிக்கிறதா, மகன்கிட்ட ஜெபிக்கிறதா, தூயாவிகிட்ட ஜெபிக்கிறதா? நீங்க யாரிடத்துல ஜெபிச்சாலும் ஆண்டவர் உங்களை ஜெபத்துக்கு செவி சாய்ப்பார். அவங்களுக்குள்ள சண்டை வர்றதில்லை. நீ என்னிட்ட கேட்டியா, அவர்கிட்ட தானே போய் கேட்ட அப்படின்னு சொல்லி அவங்க சண்டை போட மாட்டாங்க. த டிவைன் சப்ஸ்டன்ஸ், எசன்ஸ் ஆர் நேச்சர், இது எல்லாமே 3 பேருக்கும் ஒன்னாவே இருக்கிறது. ஈச் ஆஃப் த பர்சன்ஸ் இஸ் தட் சுப்ரீம் ரியாலிட்டி, த டிவைன் சப்ஸ்டன்ஸ், எசன்ஸ் ஆர் அ நேச்சர். அப்ப பாருங்க, இத்தனை ஆழமான செய்திகளை தாய் திருவை நமக்கு எழுதி வச்சிருக்குது. இதை நம்ம புரிந்து கொள்ளணும். இன்னைக்கு நிறைய குழப்பங்கள் நிறைந்திருக்கிற உலகத்துல பயணிச்சு கொண்டிருக்கிறோம். நிறைய பேர் இந்த சில சபைகள் தந்தை மட்டும்தான் இருக்கிறாரு அப்படின்னு தந்தையை மட்டும் பிடித்து கொண்டு அவங்க விவிலியத்தையே மாற்றி எழுதி புதிய ஒரு விவிலியமாக எடுத்துக்கொண்டு பயன்படுத்துறாங்க. இது கத்தோலிக்க திருச்சபைக்கு ஒவ்வாத காரியம். இது சேர்ந்து போகவே முடியாது. அதே போல ஒரு சிலர் என்ன செய்யறாங்க, தூயாவி மட்டும்தான் செயல்படுகிறவர், தூயாவியானுடைய செயல்பாடுகள் மட்டும்தான் நம்ம சிந்திக்கணும். மகன் வந்தாரு, வேலையை முடிச்சாரு, போயிட்டாரு அப்படின்னு சொல்ல முடியாது. சில பேர் தூயாவியும் கிடையாது, தந்தையும் கிடையாது, மகன் தான் எல்லாமே என்று சொல்லுவாங்க. எந்த ஃபார்ம்ல நீங்க சொன்னீங்கனாலும் அந்த ஃபார்ம் தவறான ஃபார்ம் தான். அதனால தான் இந்த அழுத்தமான செய்தியை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று நம்ம சொல்லிக்கொண்டே இருக்கோம். சில பேர் சொல்லுவாங்க, நாங்கள் அந்த சபைக்கு போகிறோம், நாங்கள் கேத்தலிக் தான், பட் நாங்கள் அந்த சர்ச்சுக்கு அப்பப்போ போயிட்டு வரோம் அப்படின்னு. இதை ஏற்றுக்கொள்ள முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ள முடியாது. இது சரியான செயலானா இல்லை அப்படின்னு தான் நான் சொல்ல முடியும். புரியும்படி சொல்லணும்னா, இப்போ உங்கள் வீட்டுக்காரர் உங்கள் வீட்டில் ஒரு கணவர் கணவராக இருக்கிறார், பிள்ளைகளுக்கு தகப்பனாக இருக்கிறார். ஆனால் அவர் இன்னொரு வீட்டுக்கு போயிட்டு வருவார், சும்மா தான் போகிறாரு அப்படின்னு சொன்னால் நீங்கள் 1 நாள் 2 நாள் பார்ப்பீங்க. 3ஆவது நாள் நீங்கள் கேட்பீங்களா இல்லையா? அது என்ன சும்மா போகிறதுனா என்ன? அது எதுக்கு சும்மா நீ அங்கே போகிற, அந்த வீட்டுக்கு போகிற? சாதாரணமாக ஒரு வாழ்வியல் பிரச்சனையில் வரும்போது, அது உங்களுக்குன்னு வரும்போது நீங்கள் பேசுவீங்க. இப்போ சர்ச்சுக்குன்னு வரும்போது யாருமே பேசுறதில்லை. இன்னைக்கு என்ன செய்கிறாங்க, எல்லாருமே அதில் என்ன இருக்குது, எல்லாரும் பைபிள் தான் வச்சுருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அங்கேயும் என்ன இருக்குது, வீடு தான் இருக்குது, மனுஷ மக்கள் தான் இருக்கிறாங்க, அதனால போயிட்டு வரதுல தவறு இல்லையே, நியாயப்படுத்த முடியுமா? அதே போல தான் பிள்ளைகளே, நீங்கள் அழைக்கப்பட்ட விதமாக
உங்களுக்கு கொடுக்கப்பட்ட விசுவாசத்தை நீங்கள் கட்டி காப்பது, அதை பிள்ளைகளுக்கு எடுத்து கொடுப்பது ரொம்ப முக்கியமானதாக இருக்கிறது. அதனாலதான் நம்மளுடைய உண்மைகள் ஒன்றும் தவறானது அல்ல. அப்ப அதுவும் சரி இதுவும் சரி என்று ஏற்றுக்கொள்ளும் பொழுது இது தவறானதாக நீங்க அடையாளப்படுத்துறீங்க. இப்ப கத்தோலிக்க திருச்சபை கடவுளுடைய திருச்சபையாக இருந்து நமக்கு வழிகாட்டுகிற இந்த வழிகாட்டுதல்கள் ஒரு நாளும் தவறி போவதில்லை. மனிதர்கள் தவறி போகலாம், பாடம் நடத்துகிற டீச்சர் தவறி போகலாம், ஆனா பாடம் தவறா போகாது. குருக்கள் தவறி போகலாம், கன்னியர்கள் தவறலாம், ஆயர்கள் தவறலாம், ஆனா பாடம் தவறுவதில்லை. பாடத்தை கொடுக்கிற திருச்சபை தவறுவதில்லை. அதனாலதான் நம்ம இதை உண்மையா புரிந்து கொள்ள வேண்டும் என்று கடவுள் நமக்கு ஒரு அழைப்பை கொடுக்கிறார். விவிலிய அடிப்படையில் நம்ம பார்க்கிற பொழுது மத்தேயு நற்செய்தியில 28:19 நம்ம பார்க்கிறோம், தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயரால் அவர்களுக்கு திருமுழுக்கு கொடுங்கள். இந்த அடையாளத்தை இந்த ஃபார்ம், ட்ரினிட்டி ஃபார்ம்னு சொல்றோம். இந்த மூவரு தெய்வத்தினுடைய அந்த அடிப்படை அடையாளத்தை இந்த இடத்துல எல்லாம் நம்ம பார்க்கிறோம். அடுத்ததாக நம்ம பார்க்குறோம் மத்தேயு 3:16-17 மகன் யோர்தானில் போய் திருமுழுக்கு பெறுவது. யோர்தானில் நிற்கிறார், தூய ஆவி புறாவாக இறங்கி வருகிறார், பிதா அங்கே ஒரு பெரிய வெளிப்பாட்டை வைக்கிறார், இதோ என் அன்பார்ந்த மகன், இவரில் நான் பூரிப்படைகிறேன். அந்த இடத்துலையும் இந்த மூவரு தெய்வத்தினுடைய ஒன்றிப்பு உறுதி செய்யப்பட்டிருக்கிறார். அதே போல 2 கொரிந்தியர் 13:13 நம்ம பார்க்கிறோம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரனுடைய நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இது எங்கேயாவது கேட்ட மாதிரி இருக்குமே உங்களுக்கு? பூசையில குருவானவர் பூசை ஆரம்பிக்கும் போதே இந்த வசனத்தை சொல்லித்தான் நாங்க பூசையை ஆரம்பிக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய் ஆவியானவருடைய நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. நீங்க பதில் ஆன்மாவோடும் இருப்பதாகன்னு நீங்க சொல்லுவீங்க. அப்போ இந்த மாதிரி இந்த ட்ரினிட்டி ஃபார்ம்னு சொல்லக்கூடிய இந்த ஃபார்ம் எல்லா பைபிளில் நிறைய இடத்துல நம்ம புதிய ஏற்பாட்டில் பார்க்குறோம். அப்போ புதிய ஏற்பாட்டில் இயேசு வெளிப்படுத்தின மிக உன்னதமான ஒரு அடையாளம் இந்த தந்தை மகன் தூய் ஆவியார் என்கிற அடையாளம். இந்த தம திருத்துவத்திற்கான விளக்கத்தை நீங்க அடிக்கடி கேட்டுக்கிட்டே தான் இருக்கிறீங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க, பிதா என்ன செய்தாரு? அவர் தான் எல்லாவற்றிற்கும் ஆதிகாரணராக இருக்கிறாரு. நமக்கு ஆண்டவருடைய அந்த சின்ன குறிப்பிடத்தில் படிச்சிருப்போம், 6 லட்சணம் மந்திரம் அப்படின்னு சொல்லிட்டு, அவர் எல்லாவற்றிற்கும் ஆதிகாரணராக இருக்கிறார், எங்கும் வியாபித்து இருக்கிறார் அப்படின்லாம் நம்ம படிக்கிறோம். அப்ப பாருங்க, இந்த படைப்புக்கு மூல ஆதாரமே பிதாதான். பிதாதான் படைக்கிறவர். அதனால தான் நான் மக்களுக்கு சொல்லும் போது நான் சொல்லுவேன், இப்போ உங்க மகனோ மகளோ அவங்க பிசிக்கலாக சிக்காயிட்டாங்க, ஒரு மன ரீதியாக குழம்பிட்டாங்க. அப்போ இந்த ப்ராடக்ட்ல தப்பு இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன செய்றீங்க? கரங்களை உயர்த்தி அந்த மகனுக்காக தந்தை இடத்துல ஜெபிக்கிறீங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயான்னு. இந்த ஹல்லேலூயானா பிரைஸ் டு யூ யாவே, பிதாவுக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ இந்த வார்த்தையை சொல்லி அந்த மகனுக்காக நீங்கள் ஜெபிக்கும் போது பிதா என்ன செய்யறாரு? அந்த படைப்பை மாத்தி தராரு. அந்த படைப்பினுடைய உட்பொருளை உள் ஆற்றலை ஆண்டவர் என்ன செய்றாரு? புதுப்பித்து தராரு. இது தந்தையுடைய அந்த படைப்பினுடைய ஆதாரத்தை வெளிப்படுத்துது. மகன் என்ன செய்யறாரு? தந்தைக்கு கீழ்ப்படிந்தவராக இறைவனின் வார்த்தையை நமக்கு கொடுத்து விட்டு அவர் மீட்பு என்கிற ஒரு மிக முக்கியமான காரியத்தை செயல்படுத்திட்டு போயிட்டார். இந்த மீட்புங்கிற ஒரு வார்த்தைக்குள்ளதான் அவருடைய பாடுகள், அவருடைய மரணம், அவருடைய பாவத்திற்காக மரித்தது எல்லாமே இருக்குது. அப்போ இதை செயல்படுத்துவதற்கு தான் தந்தை என்ன செய்யறாரு? உடலோடு இறங்கி வர வேண்டி இருந்தது. அப்போ உடலோடு வெளிப்பட்ட அந்த அடையாளத்தை தான் மகன் என்று தந்தை வெளிப்படுத்துறார். அப்போ மகன் அவரை தந்தை என்று, யாரிடமிருந்து நான் வந்தேனோ அவர்தான் தந்தை என்று வெளிப்படுத்துறார். 2 பேருக்கும் நடுவுல இப்போ செயல்படுகிறது தூய ஆவியார். அவர் பாருங்க, இந்த நற்கருணை ஆராதனையில நீங்க பாடுவீங்க இல்லையா, மாண்பு எறிந்த அனுமானத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். இந்த பாடல்ல நீங்க பாப்பீங்க, இருவர் இடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அப்படின்னு ஒரு வரி வரும். இதுதான் நம்மளுடைய விசுவாசத்தினுடைய ஒரு மிக முக்கியமான ஒரு வரிகள். இருவரிடமாய் செயல்படுகிறவர் தூயாவி. இப்ப நீங்க அப்பான்னு கூப்பிட்டீங்கனாலும் சரி, மகனேன்னு கூப்பிட்டீங்கனாலும் சரி, யாருதான் செயல்பட வருவா? தூயாவியத்தான் அவங்க அனுப்புறாங்க. அப்ப இந்த தூயாவி உயிரளிக்கிற தூயாவி, உயிரூட்டும் தூயாவி, புதுப்பிக்கும் தூயாவி,
திரு அவையை வழி நடத்துகிற தூய ஆவி. என்ன செய்யணும், இந்த திரு அவைக்கு எது தேவை, நீ திரு அவைக்குள்ள எப்படிப்பட்ட அங்கமா இருக்கணுங்கிறதெல்லாம் நம் விசுவாசிகளை பரிசுத்தப்படுத்துகிறவர், தூய்மைப்படுத்துகிறவர் இந்த தூய ஆவியானவர். இப்படி இந்த தூய ஆவியானவரை குறித்து நிறைய நம்ம பேசிட்டோம். அடிப்படையை பத்தி நம்ம பேசணும். அப்போ இந்த திருத்துவ அடையாளம், திருத்துவ அடையாளம் என்பது நம்முடைய கத்தோலிக்க இறையியல்ல நம்ம பார்க்கிற போது இந்த மூவரு தெய்வத்தினுடைய ஒற்றுமையை அது அடையாளப்படுத்துது. இந்த கடவுளே 3 ஆட்களாய் பிரிந்து செயல்பட்டு இருந்தாலும் அவங்க 3 பேரும் எந்த நிலையிலும் பிளவுபடாமல் ஒற்றுமையா இருக்கிறாங்க. அந்த ஒற்றுமை நமக்கு ஒரு பாடம். நாமளும் ஒற்றுமையா இருக்கணும். உடலால பிரிஞ்சிருக்கலாம், நாம உள்ளத்தால இணைஞ்சிருக்கணும். அதனாலதான் திருமணம் செய்யும் பொழுது நீ இருவர் அல்ல ஒருவர் என்று சொல்லி ஒருமனப்பாட்டுக்கு நீங்கள் அழைக்கப்பட்டீர்கள். அடுத்ததாக நம்ம பார்க்கிற பொழுது பிதா அன்பு செய்பவராக இருக்கிறார். பிதா அன்பு செய்கிறவர். மகன் அந்த அன்பை பெற்று நமக்கு கொடுத்துட்டு போயிருக்கிறாரு. மகன் அன்பை தன்னுடைய மீட்பு திட்டத்தை வழியா வெளிப்படுத்தி இருக்கிறார். அப்பதான் சொல்றாரு, தந்தை என்னை பார்க்கிறவன் தந்தையை பார்க்கிறீங்கன்னு சொன்னாரு. அப்போ கடவுள் எவ்வளவு இரக்கமுள்ளவராக இருப்பாருன்னா, மகன் எவ்வளவு இரக்கத்தோடு இருந்தாரோ அதை விட அதிகமாக இருக்கிற பேரன்பு மிக்கவர் தான் தந்தை. அப்ப இந்த தூய ஆவி இந்த தந்தையோடும் மகனோடும் நம்ம இணைக்கிற ஒரு அன்பின் பாலமாக இருக்கிறாரு. இப்படியெல்லாம் இந்த திருச்சபை நமக்கு இந்த திருத்துவத்தினுடைய ஆழத்தை புரிந்து கொள்ள உதவி செய்கிறது. நிறைய ஃபாதர்ஸ் ஆஃப் த சர்ச் நமக்கு இந்த திருத்துவத்தை விளக்கி இருக்கிறாங்க. அதுல செயின்ட் அகஸ்டின் ஆஃப் ஹிப்போ என்ன சொல்றாரு, திருத்துவத்தை மனித மனதுடன் ஒப்பிட்டு சொல்றாரு. அதாவது நினைவு, அறிவு, அன்பு, இது 3ம் வேற வேற உணர்வை வெளிப்படுத்துது, ஆனா ஒரே இடத்துல இருந்து தான் வருது. அதைத்தான் இவர் இந்த இடத்துல மூவர் வேறுபட்டாலும் ஒரே அடையாளமாக இருக்கிறாங்க அப்படி சொல்றாரு. நம்மளுடைய திருப்பலியில கூட பல இடத்துல இந்த திருத்துவத்தை நம்ம அடையாளப்படுத்திட்டே தான் இருக்கிறோம். துவக்கம் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே அப்படின்னு சொல்றதிலிருந்து பிதா தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மகிமை உண்டாவதாக திருத்துவ புகழ்னு சொல்லுவோம். அதுக்கும் நம்ம இதை தான் பயன்படுத்துகிறோம். சாமியார் பூசை துவங்கும் போதும் இப்படி தான் ஆரம்பிக்கிறாரு, முடிக்கும் போதும் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் அவருடைய ஆசிரோட நீங்கள் சென்று வாருங்கள் அப்படின்னு சொல்லி அனுப்புறது. இது எல்லாமே நமக்கு ஒரு அடையாளத்தை கொடுக்குது. அப்போ இந்த திருத்துவம் நம்மளோட இருக்கிறார் அப்படின்னா, நான் திருத்துவ இறைவனோடு பயணிக்கிறேன் அப்படின்னா நான் எதை இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும். இப்படி பார்க்கும்போது ஒன்றித்து வாழணும். அவங்களும் ஒன்றித்து இருந்தது போல நம்ம ஒற்றுமையா வாழணும். அவங்க அன்பில் இணைந்திருந்தாங்க, அதிகாரத்துல இல்லை. நான் பெரியவனா நீ பெரியவனா, அன்பில் இணைந்திருந்தாங்க. நீ அன்பில் இணைந்திருங்க. உறவுகளை அவங்க என்ன செய்யறாங்க, பாதுகாக்கிறதுக்காகத்தான் இதெல்லாம் செய்தாங்க. அப்ப நான் என்ன செய்யணும், நம்ம உறவுகளை பாதுகாக்கணும். தனிமையா இருக்கிறதில்ல. இந்த மூவர் ஆட்களா இருக்கிறாருன்னா அங்க தனிமைக்கு இடம் இல்லை. அப்போ நாமளும் கடவுளோட இருக்கிறோம், நம்மளை சுற்றி கடவுளுடைய பிரசன்னம் இருக்குது, நமக்கு தனிமை இல்லை, நம்ம தனிமையா இல்லைங்கிறத உணர்ந்து கொள்ளணும். நாமும் என்ன செய்யணும், மற்றவர்களுக்கு நம்முடைய உடனிருப்பை கொடுத்து அவர்களுடைய தனிமையை மாற்றணும். இந்த சமூக வாழ்வு, இந்த 3 பேரும் இணைந்து இந்த சமூகத்திற்காக போராடுறாங்க. இந்த சமூகம் நல்லா இருக்கணும், மக்கள் நல்லா இருக்கணும்னு. அப்போ இந்த 3 பேருடைய செயல்பாடு நம்மையும் அதே பாணியில் சிந்திக்க அழைக்கிறது. நீங்களும் இந்த சமூகத்தின் மீது அக்கறை உள்ளவர்களாக இருக்கணும். அடுத்ததாக இவர்கள் ஒரு குடும்பமாக இருந்தார்கள். அப்போ குடும்பமும் திருவையும் ஒன்றாய் இருக்கிறது. அதே போல நீங்களும் அந்த குடும்பத்தில் அன்பு சமூகத்தை உருவாக்கி திருவையோடு இணைந்து நம்ம பயணிக்கிற பிள்ளைகளாக மாறணும். ஆகவே அன்புக்குரிய பிள்ளைகளே, இந்த திருத்துவத்தினுடைய ஆழமான நிலைகள் என்பது அறிவுக்கு எட்டாத ஒரு உண்மை. அதை நம்ம ஏற்றுக்கொள்வது மிக முக்கியமானது. புரியாத ஒரு புதிர் இருக்குது கடவுளை குறித்ததுனால் நம்ம என்ன செய்யறோம், பொறுமையோடு அதை ஏற்றுக்கொள்வது, விசுவசிப்பது. ஆகவே இந்த மூவரு தெய்வத்தினுடைய நிலை என்ன என்பதை இன்று ஓரளவுக்கு உங்களுக்கு நாங்கள் அறிய தந்திருக்கிறோம். தொடர்ந்து நீங்கள் ஜெபிங்க, தேடுங்க. கடவுள் இன்னும் பல வழிகளில் இந்த மூவரு தெய்வத்தினுடைய நிலையை குறித்து உங்களோட பேசுவார், உங்களுக்கு வெளிப்படுத்துவார். நீங்கள் அந்த மூவரு தெய்வத்தினுடைய சாட்சிகளாய் விளங்க அவர் உங்களை கரம் பிடித்து அழைத்து செல்வார். ஒரு சிறிய ஜெபத்தை உங்களுக்காக ஏறெடுக்கிறோம். அன்பின் பரமபிதாவே, நன்றியோடு மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம், மை ஆராதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். இரக்கம் நிறைந்த கடவுளே, மூவரு தெய்வமாக இருந்து நீர் செயல்பட்டதை போல நாங்களும் மூவரு தெய்வத்தின் சாட்சிகளாக இருந்து செயல்பட உம்முடைய ஒன்றிப்பையும்
உம்முடைய அந்த சமூக அக்கறையும் நாங்களும் ஒன்றித்து வாழ்ந்து வெளிப்படுத்த எங்களுக்கு ஆற்றலும் பலனும் தருவீராக. நீர் வாக்களிக்கிற தூய் ஆவியானவர் தாமே எங்களை இந்த உண்மையை நோக்கி வழிநடத்த எங்களை உடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். செபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். அன்புக்குரியவர்களே, மீண்டுமாய் அடுத்த ஒரு இறை சிந்தனையோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறோம். காட் பிளஸ் யூ.